ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுன்னத், அதாவது சர்க்கம்செஷன் பண்ண அப்புறமா இந்த ஆணூருக்கு மேலே இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குமா சார்? சொல்லுங்க சார். ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த பேராஃபைமோசிஸ் இல்லைனா பெலனைட்டிஸ், ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது, இன்ஃபெக்ஷன் ஆகும்போது ஸோ சர்க்கம்செஷன் பண்ணிக்கணும்னு அட்வைஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஓகே சார் சர்க்கம்செஷன் பண்ணிக்கிறோம், ஸோ பண்ண அப்புறமா கூட இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா 400 மேலே? சொல்லுங்க சார். ஸோ வெளியே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க எனக்கு. ஸோ சொல்லுங்க சார், ஸோ ஆஃப்டர் சர்க்கம்செஷன் கூட இன்ஃபெக்ஷன் வரது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இன்ஃபெக்ஷன் டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ண கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்க. இந்த போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த போன வீடியோ லைக் கூட பண்ணுங்க. டாபிக் உள்ள போனால் சர்க்கம்செஷன் பண்ண அப்புறம் கூட, அதாவது சுன்னத் பண்ண அப்புறம் கூட இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ கேட்டாங்க நிறைய நண்பர்கள். ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பெலனைட்டிஸ் ஆகட்டும், ஸோ சம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தப்போ, லைக் ஸ்கேபிக்ஸ் வந்தப்போ கூட அந்த ஃபோர் ஸ்கின் வந்து போயிட்டு அப்புறமா இந்த டயபிட்டிஸ், மோஸ்ட்லி இந்த சுகர் இருக்கு அவங்களுக்கு, இந்த ஃபோர் ஸ்கின் வந்து அப்பப்போ கிராக் விழுந்து இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு டைட் ஆகிடு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைட் ஆகிட்டப்போ, நீங்கள் உறவு கொண்டப்போ, நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிட்டப்போ அவ்வளோ ஸ்கின் ரிமூவ் ஆகாது பின்னாடி. ஸோ ரிமூவ் ஆகிறப்போ மோஸ்ட்லி சர்க்கம்செஷன் பண்ணி நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணேன். ஸோ சில பேர் கூட நியரஸ்ட் டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஸோ சர்க்கம்செஷன் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் பண்ணினா கூட சில நண்பர்கள் கேட்டாங்க என்ன, ஸோ ஆஃப்டர் சர்க்கம்செஷன் கூட இன்ஃபெக்ஷன் வருமா சார்னு. ஸோ ஆஃப்டர் சர்க்கம்செஷன் கூட இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பட் இன்ஃபெக்ஷன் வந்து லைக் இந்த பெலனைட்டிஸ் ஆகட்டும், சம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அது மேலே இந்த ஒயிட் ஸ்மெக்மா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ நான் சொன்னேன், இதெல்லாம் ஃபார்ம் ஆகாது மோஸ்ட்லி. ஸோ இதெல்லாம் ஃபார்ம் ஆகும்போது மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன் ஆகாது. பட் எஸ்டிடி இன்ஃபெக்ஷன், செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராச்சும் அன்கன் பர்சன் கூட ஸோ இன்டர்கோர்ஸ் பண்ணா ஸோ தெரியும் அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா இந்த எஸ்டிடி இன்ஃபெக்ஷன் மோஸ்ட்லி இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. லைக் வாட்ஸ், ஜெனிட்டல் வாட்ஸ் சொல்லுவாங்க, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்ஃபெக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் எனக்கு சார் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸோ வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தென் ஆஃப்டர் ஹெர்பிஸ், ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் சில டைமில் இந்த பெலனைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் கூட வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபோர்ஹெட் மேலே ஒயிட் டாட்ஸ் டைப்பில் வரலாம். ஸோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, டெய்லி நீங்கள் க்ளீன் பண்ணி ஆஃப்டர் சர்க்கம்செஷன் ஆகட்டும், பிஃபோர் சர்க்கம்செஷன் ஆகட்டும், நீங்கள் டெய்லி இந்த ஆணூறுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த பெனிஸை, அந்த ஃபோர் ஸ்கின் ரிமூவ் பண்ணி அந்த ஒயிட் கிளியர் அந்த ஸ்மெக்மா ஃபார்ம் இல்லை, ஸோ அதை க்ளீன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணினா உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வராது. அண்ட் நீங்கள் இந்த டயபிட்டிஸ் வராமல் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேல்யூஸ் ஒரு வாட்டி இன்க்ரீஸ் ஆகல சுகர் லெவல்ஸ், ஸோ அது கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்க. நல்ல ஃபுட்டு, உணவு, ஸோ லோ கார்போஹைட்ரேட் ஃபுட் எடுக்கிறப்போ உங்களுக்கு அந்த டயபிட்டிஸ் ஏதாச்சும் அந்த சுகர் லெவல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் எந்தெந்த உணவு எடுக்கணும், எந்தெந்த உணவில் இந்த லோ கார்போஹைட்ரேட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ சொல்லணும் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில நண்பர்கள் கேட்டாங்க. ஸோ இன்னும் ஏதாச்சும் வீடியோவில் டவுட் இருந்தா ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்